மதுஹப் வேண்டாம் என்று சொன்னால் சீக்கிரமாக வழிகட்டு விடலாம். அது தெரியுமா? அல்லா மதுஹபியத்த கந்தரத்துல்லா தீனியா, தீன் இல்லாமல் போகுவதற்குரிய பாடம் தான் மதுஹபை விடுவது என்பது. இப்ப நாம கேட்கிறோம், நீ மதுஹப் வேண்டாம் வேண்டாம் சொன்னா சரி, நீயாவது அங்கீகரிச்சியா? நம்முடைய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்களை அவங்க முக்கல்லிதுகள் என்று சொல்லி குர்ஆனுக்கு மாற்றமா இமாம்களை பின்பற்றாங்க, ஹதீஸுக்கு மாற்றமா இமாம்களை பின்பற்றாங்க என்று சொல்லி தக்லீது தேவையில்லை, எல்லாருமே குர்ஆனை சொந்தமாக விளங்க வேண்டும், எல்லாருமே ஹதீஸை சொந்தமாக விளங்க வேண்டும் என்று மக்களை குழப்பிய அந்த வஹாபிகள் அவங்க இமாம்களாக தங்களை காட்டிக்கொள்றாங்க. ஏன்? அப்ப குர்ஆனை தானங்க பின்பற்றணும், ஹதீஸை தானே பின்பற்றணும். அப்ப நீ என்ன செய்யணும்? மேடை போட்டு குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை படியுங்கள், இப்படிதான் பேசணும். நீ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது, குர்ஆனுக்கு தர்ஜமா எழுதக்கூடாது, திருக்குர்ஆன் மாநாடு போடக்கூடாது. காரணம், குர்ஆனுங்கிறது எல்லாருக்குமே உள்ளது, ஹதீஸ்ங்கிறது எல்லாருக்குமே உள்ளது, ஹதீஸை எல்லாருமே சொந்தமாக படிக்கட்டுமே. நீ ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி அதை மக்கள் கேட்கணுமா? இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இல்ல, நாங்க 13 பேர் சேர்ந்து ஆய்வு செய்தோம், 23 பேர் சேர்ந்து ஆய்வு செய்தோம். ஏன்? அப்ப குர்ஆனுங்கிறது 13 பேருக்கு மட்டும் உள்ளதா? அல்ல இந்த இது 23 பேருக்கு மட்டும் உள்ளதா? குர்ஆன் எல்லாருக்குமே உள்ளதா குர்ஆன்? அப்ப நீ என்ன செய்யணும்? 13 பேர் சேர்ந்து ஆய்வு செய்யணும் சொல்லக்கூடாது. பிறை விஷயத்துல அவங்க சொல்றாங்க, 13 பேர் சேர்ந்து ஆய்வு செய்துதான் இந்த விஷயத்தை சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நாங்க 13 இமாம்கள் ஆய்வு செய்த விஷயத்தை சொல்லுவோம், நீங்க முக்கல்லிதுகள் பின்பற்ற வேண்டும். இளைஞர்களை சிந்திக்க வேண்டும். நீங்களும் குர்ஆனை கையில தூக்குங்களேன். ஏன் டிஎன்டிஜேயுடைய ஆட்கள் பிஜேயுடைய விளக்கத்தை கேட்க போறாங்க? ஏன் ஜாக்குடைய ஆட்கள் கமாலத்தி மதினுடைய விளக்கத்தை கேட்க போறாங்க? ஜாக்கில் ஒவ்வொரு மெம்பரும் குர்ஆனை தூக்கி அவன் விளக்கம் சொல்லட்டும். 5 வக்து தொழுதியா? குர்ஆனை பார்த்து தொழு. உன் தலைவருடைய பயானை கேட்காத. நீ நோம்பு பிடிக்கிறியா? ஹதீஸ பார்த்து நோம்பு பிடி. உன் தலைவருடைய விளக்கத்தை கேட்காத. ஏன் நீ உன்னுடைய தலைவருடைய விளக்கத்துக்கு காத்திருக்கிறாய்? நீ ஏன் உன்னுடைய தலைவருடைய பயானுக்கு நீ செவிமடுக்கிறாய்? நீ ஏன் உன் தலைவர் எழுதிய புஸ்தகத்தை பார்க்கிறா? குர்ஆன் என்கிறது குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்ன நீங்களே ஒரு மதுஹபை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதான் உண்மை. மதுஹபுடைய 4 மதுஹப் இந்த உலகத்தில் இருக்குது. 1000த்திற்கும் மேற்பட்ட காலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொண்ட விஷயம் 4 மதுஹபை பின்பற்றுவது என்பது. ஆனால் இந்த 4 மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹபுகள் பரஸ்பரம் சண்டை போட்டதுண்டா? எந்த ஊர்லாவது ஷாஃபிக்கும் ஹனஃபிக்கும் சண்டை நடந்தது உண்டாங்க? ஷாஃபி பள்ளியில் ஹனஃபி தொழக்கூடாது எங்க நடந்ததுண்டா? ஷாஃபிக்கு ஒரு நாள் பெருநாள், அதே ஊரில் ஹனஃபிக்கு மறுநாள் பெருநாள் எங்க நடந்ததுண்டா? இல்லையே. அந்த 4 மதுஹபை ஒன்றாக்க வந்த நீங்கள் 8ஆக பிரிந்து விட்டீர்களே, இது என்ன இது? அப்ப 4 மதுஹபை ஒன்றாக்க வந்தவங்க ஒன்றாகவல இருக்கணும். அதுல யாருக்குமே எந்தவித தர்க்கமும் இல்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை குர்ஆனை விளக்குவதற்கு இமாம்கள் பல வேறுபட்ட அபிப்பிராயங்களை சொன்னாங்க. அதான் விஷயம். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்தாத் தான் இமாம் மாலிக் இமாம், மாலிக் இமாமுடைய உஸ்தாத் அபூ ஹனீஃபா இமாம், ஷாஃபி இமாமுடைய மாணவர் தான் அஹ்மத் பின் ஹம்பல். 4 பேர்களும் பரஸ்பரம் கண்ணியப்படுத்தினாங்க. 4 பேர்களும் பரஸ்பரம் அவங்க அங்கீகரித்தாங்க. யாருமே யாரையும் காஃபிராக்கியதில்லை. ஆனால் அந்த 4 மதுஹபை ஒன்றாக்க வந்த 30 வருடத்திலேயே அவர்கள் 8ஆக பிரிந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதுவே நமக்கு காட்டி தருகிறது இவர்கள் சுத்த பொய்யர்கள். டிஎன்டிஜே சரி போட்டு 8ஆ போட்டு அந்த டிஎன்டிஜேன்னு சொல்றாங்களா இல்லையா? அதுல அவங்க ஒன்னா இருக்கிறாங்களா? இல்லையே. ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களும் ஒரு தினத்தில் பெருநாள் கொண்டாடும் பொழுது, இல்லை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க மறுநாள் தான் கொண்டாடுவோம் சொன்னாங்களா இல்லையா? டிஎன்டிஜே. ஆனால் அதே டிஎன்டிஜேயுடைய துபாய் கிளையில் தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் என்னைக்கு பெருநாள் கொண்டாடினாங்களோ அன்னைக்கு நடந்தது பெருநாள். இப்ப நான் கேட்கிறேன், பிறை கண்டாதான் நீங்க பெருநாள் கொண்டாடுவீங்களா இல்லையா? சரி கொண்டாடுவீங்க. துபாயில் எங்க பிறை கண்டது? சவுதி அறிவித்த அந்த அறிவிப்பின்படி அல்லது கணக்கு போட்டு பார்த்ததன் படிதான் துபாயில பெருநாள் கொண்டாடினாங்க. அதே நாளில் டிஎன்டிஜே பெருநாள் கொண்டாடிச்சதே. எந்த பிறையை கண்டாங்க?
சரி, ரியாத் சவுதி எடுப்போம். சவுதிங்கிறது ஒரு சின்ன ஊரா, ஒரு காயல்பட்ட மாதிரி ஒரு ஊரா? இல்லையா. அங்க ரியாத்ங்கிற ஊர், தமாம், ஜித்தா, மக்கா, மதீனா, இந்த ஒட்டுமொத்த சவுதிக்குமே ஒரு நாள் தானுங்க பெருநாள். அப்ப இவங்களுடைய கணக்குப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நாங்க கண்ட பெறைய வச்சுதான் பெருநாள் கொண்டாடுவோம்னு சொன்னா, ஒட்டுமொத்த சவுதியிலையும் ஒரே நாள் தானே பெருநாள் கொண்டாடினாங்க. அப்ப டிஎன்டிஜே என்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை, சவுதியில ஒரு கொள்கையா? டிஎன்டிஜேக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை, துபாயில ஒரு கொள்கையா? சரி போட்டு ஜாக் புதிய மதுஹப் அவங்க ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, சவுதியத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், சவுதியுடைய பிறையத்தான் நாம எடுக்கணும். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் ஒரே பிறைதான். ஆனால் கழிந்த நோன்பு பெருநாள்ல சவுதிக்கு முன்னாடியே பெருநாள் கொண்டாடிட்டாங்க. ஜாக் சவுதிக்கு நாளைக்கு தான் பெருநா, இன்னைக்கு ஜாக்குக்கு பெருநாள் நடக்குது. எங்க ஊர்ல நடந்தது குளச்சல். சவுதிக்கு முன்னாடியே பெருநாள். அப்படி பார்த்தா நீ சவுதியில் ஜும்மா நடக்கிற நேரம் இங்க ஜும்மா தொழு, சவுதியில் சுபுகு தொழும் போது நீங்க சுபுகு தொழு, சவுதியில் அசர் தொழும் போது நீங்க அசர் தொழு, சவுதியில் சஹர் வைக்கும் நீங்க சஹர் வைக்க முடியுமா? மக்காவிலே நீ நேரடியா பார்க்க, அது பழைய காலத்துல பல இடங்களை பெற பார்க்கணும். இன்னைக்கு உலகம் சுருங்கி விட்டது, ஒரு குளோபல் வில்லேஜாக உலகம் மாறிவிட்டது. அங்கு நடக்கக்கூடிய செய்திகளை இங்கேயே பார்க்கலாம் சொல்லுதா இல்லையா? அங்க நடக்கிற தராபி இவனுக்கு உன்னுடைய தீவிர தெரியவில்லையா? மக்காவில் 20 ரக்காத் இமாம் ஜமாஅத்தாக மக்காவிலே தராபீஹ் நடக்குது, உன்னுடைய சேனலில் தெரியவில்லையா? உன்னுடைய கண் பொட்டை கண்ணாக மாறிவிட்டது அந்த இடத்துல. மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் 20 ரக்காத் தராபீஹ் கண்ணுக்கு தெரியவில்லையா? இவர்கள் இல்லை, இவர்களுக்கு குர்ஆன் தேவையில்லை சகோதரர்களே, இவர்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை சகோதரர்களே. எப்படியாவது இஸ்லாமிய சமூகத்தை குழப்ப வேண்டும். நம்ம பார்க்கிறோம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அவங்க முஸ்லிம்களுக்கு மாற்றமா தான் செய்யறாங்க. தொழுகையா இருந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு மாற்றமா தான் செய்யறாங்க, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு மாற்றம் தான் செய்யறாங்க. இப்படி இஸ்லாமுடைய எல்லா சட்டங்களிலும் முஸ்லிம்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் எப்படி முஸ்லிம்களாக அங்கீகரிப்பது? அவர்களுடைய பேச்சை கேட்டு எப்படி நாம் இஸ்லாத்தை விளங்குவது? இப்போ ஜக்காத்ங்கிற ஒரு விஷயம் 1400 ஆண்டு காலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் எந்தவித தர்க்கமும் யாருக்குமே இல்லாத முறையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும், அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் நம்மள மாதிரி ஆட்களா? பெரும்பெரும் முஹத்திஸீங்கள், பெரும்பெரும் முஃபஸ்ஸிரீங்கள், பெரும்பெரும் ஃபுகஹாக்கள், பெரும்பெரும் சூஃபியாக்கள், பெரும்பெரும் அவுலியாக்கள், பெரும்பெரும் தாபிஈங்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள், இப்படி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் 1400 ஆண்டு காலமாக நடைமுறையில் நடத்திய, அங்கீகரித்த, ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் வருடா வருடம் ஜக்காத்து கொடுப்பது என்பது. ஆனால் அதை இன்று வஹாபிகள் தகர்த்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் எப்படி முஸ்லிம்களாக அங்கீகரிப்பது? அப்ப அல்யவும் அக்குமல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் நாம் உங்களுக்கு தீனை பரிபூர்ணமாக்கி விட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். என்னைக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு முன்னாடியே பரிபூர்ணம் ஆயாச்சு. இன்னைக்கு இருந்துட்டு சொல்றான், எப்போ 1400 வருஷம் கழிச்சிட்டு சொல்றான் இஸ்லாம் பரிபூர்ணம் அடையல. அப்ப என்னைக்கு இஸ்லாம் பரிபூர்ணமாகும்? கியாமத்திலே பரிபூர்ணமாகும், சொர்க்கத்திலே பரிபூர்ணமாக, நரகத்திலே பரிபூர்ணமாக உனக்கு இஸ்லாம்? அது நாங்க 18 வருஷமாக ஆய்வு செய்யதான் இப்பதான் எங்களுக்கு அது விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்ப உங்களுடைய ஆய்வு முடிஞ்சா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இனி உங்களுடைய மொத்த ஆய்வு முடிந்ததற்கு பிறகு நீங்க கூட்டம் போடுங்க, விவாதம் நடத்திய. விவாதத்துக்கு ஆய்வு முடியாமையா வந்தீங்க? 30 வருஷ காலமாக நாங்கள் இஸ்லாமியை பரப்பினோம் சொல்றீங்களா இல்லையா? அடிப்படை விஷயமான ஜக்காத்தை கூட உங்களால் விளங்க முடியவில்லையே. அப்ப நீங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆய்வு, இஸ்லாமிய ஆய்வு முடிந்ததா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது திருக்கலிமா, இது எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. உங்களுடைய ஆய்வின்படி லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்டா? பதில் சொல்லுங்க. திடீர்னு ஒண்ணு சொல்லுவான் ஆய்வு முடியலன்னு சொல்லுவான், திடீர்னு இருந்து சொல்லுவான் ஆய்வு முடியலன்னு சொல்லுவான். எப்ப ஆய்வு முடியும்? ஆய்வு முடிந்ததற்கு பிறகு மக்கள்கிட்ட பேச வாருங்களேன். தொழுகை 5 வக்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். உங்களுடைய ஆய்வு முடிஞ்சதா இல்லையா? தொழுகை 5 வக்தா, 2 வக்தா, 3 வக்தா?
இன்னைக்கு 5 வக்தம் சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் கழிஞ்சு சொல்லுவாங்க, இல்ல நாங்க இது ஒரு ஆய்வு செய்யாம இருந்தோம், இப்பதான் ஒரு 20 பேர் சேர்ந்து ஆய்வு செஞ்சோம், அதனால நீங்க தொழுக 3 வக்து தான் சொல்ல போறீங்களா, சொல்லுவீங்களா? ஹஜ்ஜு கடமையா இல்லையா? நாளைக்கு சொல்லுவான். அது சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகனுக்கு தண்ணி தேடிதான் அவங்க எங்கேயும் ஓடினாங்க, இப்ப நம்ம ஓட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? உங்களுடைய சுய புத்தியை கொண்டு சிந்தித்து சிந்தித்து இஸ்லாமை கண்டுபிடிப்பதா, அல்லது அல்லாஹு தஆலா ஒன்றை சொன்னான் அதை ஏற்றுக்கொள்வது, அல்லது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதை ஏற்றுக்கொள்வது என்பதா உங்களுடைய புத்திக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்களா? சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தால் அதில் உள்ள எல்லா ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த புகாரியே மக்களுக்கு மத்தியில் நீ சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டாயே, அப்ப இதையும் முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? நாளைக்கு அவன் சொல்லுவான், இல்ல குர்ஆன்லயும் தப்பு இருக்குன்னு ஏற்றுக்கொள்வீங்களா? சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பாரம்பரிய இஸ்லாத்தை விட்டுவிட்டு எவனாவது மார்க்கம் சொன்னால் அவன் உண்மையில் மார்க்கம் சொல்ல வந்தவன் அல்ல, மக்களை குழப்ப வந்தவன்.